அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு பிறந்தூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய சிந்தைக்கு பிறந்தாக ஒரு புதிய நிகழ்ச்சி எடுத்து வரலாம் என்று சிந்தித்தேன். பல நேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தங்களுடைய கேள்விகளுக்கும் தங்களுடைய சில கருத்துக்களுக்கும் என்னால் பதில் கூற முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். அநேகமானவர்கள் வலைத்தளத்தில் வந்து ஒரு பதிவாக பலரோடு கதைத்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான விஷயங்களையும் கதைக்கிறார்கள். அப்படியெல்லாம் நான் கதைக்க முடியாது. நல்ல விஷயங்களை அறிவியல் ரீதியாக எனது நேயர்கள் அன்பர்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நான் எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் நேர் நெஞ்சம் என்ற தலைப்பில் இன்று ஒரு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த நேர் நெஞ்சத்தில் 3 கேள்விகளுக்கு பதில் தரப்படும். உதாரணமாக நீங்கள் விரும்பிய கேள்விகள் நல்ல தரமான கேள்விகளாகவும் ஒரு அறிவியல் சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட கேள்வியாகவும் நீங்கள் தொடுக்கலாம். அல்லது உங்களுடைய வேண்டுகோளை முறைப்படி வைத்தால் முடிந்தால் அதுக்குரிய பதிலை நான் தருவேன். அந்த வகையில் இன்ற முதல் நிகழ்ச்சியில் முக்கியமாக பலர் பலவிதமான கேள்விகள் எனக்கு தந்திருந்தார்கள். இருந்தாலும் முதல் நிகழ்ச்சி என்றபடியால் சிலருடைய குறைகளாக சிலர் கேட்டிருந்த சில கேள்விகளுக்கு பதிலை வழங்கி கொண்டு பிறகு ஒரு கவிதை ஒன்று படிக்க சொல்லி ஒரு நேயர் கேட்டிருந்தார். அந்த வகை குறைகளாக அவர்கள் கேட்ட சில நேயர்கள் கேட்ட கேள்விகளில் முதலாவது, நான் இந்த டிக்டாக் தளத்திலோ அல்லது ஃபேஸ்புக் தளத்திலோ தாங்கள் நட்பாக இணைவதற்கு முயற்சித்த போது அது அலோவ் பண்ணதில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அனுமதிப்பதாக இல்லை. இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்க்க வேணுமானால் நீங்கள் எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ நான் அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்க எனக்குண்டு ஒரு லிமிட் இருக்குது. எனக்குண்டு இப்போ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்குது. அந்த மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டினால் நான் அக்செப்ட் பண்ணாலும் உங்களுக்கு வராது. அதுதான் நாங்கள் உண்மையான பிரச்சனை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்ற நடைமுறையில் பொறுத்து அப்போ எனக்கு மேக்ஸிமம் லெவலில் நிறைய இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமத்தை தாண்டிட்டேன். அப்போ அந்த வகையில் நீங்கள் நட்பாக என்னோடு இணைந்து கொள்ளும்போது நான் அக்செப்ட் பண்ணால் அது ஏற்றுக்கொள்ளாது. என்ற மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டிட்டேன்னு சொல்லும். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ மேலோட்டமாக பார்ப்பேன் மற்ற இருக்கிற நண்பர்களில் யாரை தவிர்க்கலாம் என்று அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கொண்டு போனால் எல்லோரும் வேண்டப்பட்டவர்களாக தான் இருப்பார்கள். அப்படி இல்லையென்று 1-2 பேரை பார்க்க எனக்கு இவர்கள் பரிச்சயம் இல்லாமல் அப்படியே இருக்கிறார்களே என்று நினைக்கும்போது சிலவளை அதை தவிர்த்து உங்களை இணைத்து கொள்ளலாம். இப்போ இதுதான் காரணம். நான் வேணுமென்று உங்களை அக்செப்ட் பண்ணாமல் விடுவதில்லை என்பதை எனது அன்புக்குரிய இனிய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அந்த லிமிட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக மற்றவர்கள் இணைவதற்குரிய அந்த லிமிட் தாண்டினால் ஃபேஸ்புக் அனுமதிக்காது. அப்படின்னா நான் உங்களுக்காக இன்னும் ஒருவரை அகற்றிவிட்டு தான் உங்களை. எனவே நிச்சயமாக நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிந்தால் நான் இடமிருந்தால் கட்டாயம் சேர்த்துக்கொள்வேன். இதுதான் முதல் கேள்விக்கு பதில். அதே மாதிரி டிக்டாக் தளத்திலும் பலர் என்னோடு நட்பாக இணைவதற்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இணையறதுக்கு போட்டிருப்பார்கள். இப்போ நான் அதை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா அதிலும் மேக்ஸிமம் தான் தாண்டிட்டேன். இப்போ அங்கும் என்ன செய்ய வேணும்? உங்களை இணைப்பதாக இருந்தால் அங்கே ஏதாவது என்ற கண்ணுக்கு இப்போ இவர் பரிச்சயம் இல்லை அப்படியே இருக்குன்னு நினச்சால் நான் அவரை விலக்கிட்டு உங்களை இணைத்து கொள்ளலாம். சரி, அப்போ நெழுக்க பார்க்கணும். இப்போ 10,000 15,000 இருக்கேக்க 20,000 அப்படி இப்படின்னு இருக்கேக்க நான் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போகணும். இப்போ அது கரைச்சல். ரெண்டாலும் முடிந்தளவு ட்ரை பண்ணுங்கள். நான் சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு அந்த இடம் இருப்பது உங்களுக்கு அந்த என்னோட நட்பாக இணையக்கூடிய விதத்தில் தருவேன். மற்றது இந்த அன்பர்கள் எல்லாரும் அதேமாதிரி இன்ஸ்டாகிராமிலே வந்து அப்படியான நண்பர்கள் இருக்கிறார்கள். எனவே பொதுவாக வலைத்தளங்களில் என்னோடு நட்பாக இணைய விரும்புபவர்கள் மேற்கொண்டு இணைய விரும்புபவர்கள் நான் உங்களை இணைத்துக்கொள்ள முடியாமைக்கு காரணம் இதுதான். அதுக்காக நான் உங்களை விரும்பாமல் இருப்பதில்லை. ஒவ்வொரு நாள் நான் விடிய எழுப்பினோன்னு பார்த்தால் ஒரு 100-50 சொல்லி டிக்டாக்லேயும் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் கன பேர் ஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் என்னால் அதை இணைக்க முடியல. காரணம்னா மேக்ஸிமம் இதுதான் அதுக்குரிய காரணம். சரி, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகள் நான் செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் போடும் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்தது. உண்மையில் ஒரு அறிவியல் ரீதியாகத்தான் நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அதே போல் நான் சில கவிதைகள் முதல் படித்த பொழுது அதையும் வரவேற்றிருந்தீர்கள். அப்போ வாரம் ஒரு கவிதை ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தீர்கள். எனவே நான் 2014 மற்றது
16 2 புத்தகம் வெளியிட்டு நான் உறங்கும் முன்மகள்னு சொல்லி அந்த நூலில் செகண்ட் பார்ட்டாக ஒவ்வொரு நூலும் கவிதைகள் எழுதியிருக்கேன் நிறைய. அதில் கிட்டத்தட்ட மொத்தமாக நான் இதுவரை எழுதின கவிதைகள் 4-5 வருஷமாக உதயன் என்ற பிரபல்ய பத்திரிகை இங்கே கனடாவில், அந்த பத்திரிகையில் வந்த கவிதைகள் நான் எழுதி 4 வருஷமாக இந்த பேண்டமிக் வந்தோட நிப்பாட்டிட்டேன். அதுக்கு முதல் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் கவிதைகள் சிந்திய சிந்தனைகள் என்ற தலைப்பில் வந்திருக்கு. பலருக்கும் பாதிச்சிருப்பீர்கள், கேள்விப்பீர்கள். இனிமேல் அந்த நூலில் உள்ள கவிதைகளை நான் மீண்டும் ஒரு உயிர் பூட்டி உங்களுக்கு வாரம் ஒவ்வொரு கவிதை அல்லது வாரம் 2 கவிதையாக எடுத்து வர இருக்கிறேன். அந்த வகையில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், காதலை பற்றி ஒரு கவிதை படிக்க முடியுமான்னு. நிச்சயமாக அவருடைய வேண்டுகோளுக்கு நான் காதலை பற்றியும் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அது என்னுடைய அனுபவம் ஒழிய எவரையும் சாடுவதற்காகவோ எவரையும் துன்புறுத்துவதற்காக அந்த கவிதை இல்லை. எனது அனுபவத்தில் மட்டுமல்ல, காதலை பற்றி நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களை வச்சு தான் அதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய மறுபடியும் எவரையும் துன்புறுத்து நான் இங்கே படிக்கும் கவிதைகள் தான் அப்படித்தான். அப்போ காதலை பற்றி ஒரு கவிதையை நான் இங்கே படிக்க இருக்கிறேன். அது நான் எழுதிய கவிதை. அது கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு முதல் எழுதிய கவிதை. இச்சைகளின் உச்சமே காதல் என்பது, இச்சைகளின் உச்சமே காதல் என்பது, புனிதமாங் காதல் மண்ணிலே சொல்பவன் மனிதன் தன்னிலே, புனிதமாங் காதல் மண்ணிலே சொல்பவன் மனிதன் தன்னிலே, புனிதமாய் எவன்தான் இங்கே, புனிதமாய் எவன்தான் இங்கே கொள்கிறான் இதனை வாழ்விலே, புனிதமாய் எவன்தான் இங்கே கொள்கிறான் இதனை வாழ்விலே. காதல் என்பது என்ன, காதல் என்பது என்ன, காமம் என்பது என்ன, காதல் என்பது என்ன, காமம் என்பது என்ன, காதல் விருட்சமாய் முளைத்திட காமமே விதியாய் விழுகிறது. காதல் என்பது காதல் விருட்சமாய் முளைத்திட காமமே விதியாய் விழுவது. இலையாகி பூவாகி கனியாகி வளர்வது மரம், இலையாகி பூவாகி கனியாகி வளர்வது மரம், ஆசையாகி அன்பாகி மோகமாய் அலைப்பதடா காதல், ஆசையாகி அன்பாகி மோகமாய் அலைப்பதடா காதல். மரம் செழித்து பழுத்தால் அங்கே பறவையினம் திரண்டு கொண்டாடும், மரம் செழித்து பழுத்தால் அங்கே பறவையினம் திரண்டு கொண்டாடும், காதல் முதிர்ந்து கனிந்தால் இங்கே புலன்கள் 5 இசைந்து திண்டாடும், காதல் முதிர்ந்து கனிந்தால் இங்கே புலன்கள் 5 இசைந்து திண்டாடும். முத்தமெனும் முதல் இச்சையில் தொடங்கி, முத்தமெனும் முதல் இச்சையில் தொடங்கி உச்சமெனும் பல இச்சைகள் தேடுமடா, உச்சமெனும் பல இச்சைகள் தேடுமடா. ஹனி ஹனி என்றே, ஹனி ஹனி என்றே காதல் ஆரம்பித்து மணி மணி என்றே பின் ஓட வைக்குமடா, ஹனி ஹனி என்றே காதல் ஆரம்பித்து மணி மணி என்றே பின் ஓட வைக்குமடா. மொத்தமாய் மனதில் காமம் கரைந்திட, மொத்தமாய் மனதிலும் காமம் கரைந்திட மிச்சமாய் இருப்பதில்லை காதலும் அப்போது, மிச்சமாய் இருப்பதில்லை காதலும் அப்போது. உதைக்கும் ஒரு நாள் உன்னை சனி சனி என்றே, உதைக்கும் ஒரு நாள் சனி சனி என்றே, அதனால் தான்றா அந்த தலைப்பிட்டேன் இச்சைகளின் உச்சம் காதல் என்று. நன்றி. இந்த காதல் கவிதை ஒரு குட்டி கவிதை, இப்படி பல கவிதைகள் இருக்கு என்கிட்ட. 2014-2015 கிட்டத்தட்ட 500 கவிதைக்கு மேல் எழுதியிருக்கிறேன். அது 5 வருடங்களாக தொடர்ந்து உதயன் பத்திரிகையில் வாரம் வந்த கவிதைகளைத்தான் நான் மீண்டும் தொகுத்து போட்டுக்கிறேன். அப்போ இப்படி இப்போ இது காதல் என்று ஒருவர் இப்போ முன்வைத்திருந்தார். இப்படி நீங்கள் என்ன தலைப்பில் கேட்கிறீர்களோ அந்த தலைப்பின்படி அடுத்த வாரம் எடுத்து வருகிறேன். முடிந்தால் நேயர்கள் வரவேற்பிருந்தால் ஒரு வாரத்தில் 2 கவிதை. மற்றும் இங்கே நான் எழுதிய அந்த கவிதையில் வரிகள் எவரையும் புண்படுத்துவதும் இல்லை, காதலை புண்படுத்துவதாகவும் இல்லை. இது நடைமுறையில் பலருக்கு இருக்கக்கூடிய செயல். இதை மீறியும் காதலில் உண்மையான புனிதமான காதலை வைத்திருந்தவர்களும் எங்களோட பழைய வரலாறுகளை பார்த்தால் அப்படி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே காதலை கொச்சப்படுத்துவதற்காக இந்த கவிதை அல்ல. அது எவ்வளவோ புனிதமாக இருந்தாலும் சில இச்சைகளுக்காக நடக்கும் அற்ப காதலர்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை வைத்துத்தான் இதை எழுதினேன். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்தில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ள உங்கள் நேசன் எஸ் டி நாதன். நன்றி.